இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். என்னுடைய சபையை, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தரை நம்பி வாழ்கிறவர்களே, கர்த்தரிடத்தில் பிரியம் உள்ளவர்களே, கர்த்தரிடத்தில் நேசம் உள்ளவர்களே, கர்த்தரிடத்தில் பாசம் உள்ளவர்களே, கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு உறுதிபட சொல்லுகிறார், காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய். அதுக்கு அர்த்தம் என்ன? ஆசீர்வாதத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. பெருமழை பெய்தாதானே இந்த பள்ளத்தாக்கு நிரம்பும். மழை பெய்ய வாய்ப்பே இல்லை, காற்றே இல்லை, மழையே இல்லை. எனக்கு வேலை கிடைக்க வாய்ப்பே கிடையாது, எனக்கு கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். ஐயா, வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை, என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வாய்ப்பே இல்லை. பரவாயில்லை. ஆமென். உனக்கு தாங்க கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். உனக்கு தாங்க தேவன் அதிசயம் செய்ய முடியும். காலம் தாமதித்ததோ, சமயம் தாமதித்ததோ, சூழ்நிலை சரியில்லையோ, இருதயம் வேதனைப்பட்டு இருக்கிறதோ, கண்ணீரின் அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டு துக்கத்தை சுமந்து கொண்டு தெய்வமே எதற்காக பூமியிலே வாழ வேண்டும் என்று வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு சொல்லி இருதயத்தில் விரக்தியோடு கூட முடிவு செய்து, ஆண்டவரே நாளை காலை என்பது எனக்கு வேண்டாம் என்று இரவை கூட பார்க்க ராஜாமத்தோடு வாழ்க்கை முடிந்து போகட்டும் என்று சொல்லி துயரப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், வாய்க்கால்கள் நிரம்பும். கர்த்தர் சொல்கிறார், உனக்கு அற்புதம் நடக்கும், உனக்கு அதிசயம் நடக்கும். தொழில் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், பிசினஸ் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். நன்மை உண்டாக போகிறது. கோடான கோடியாய் கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்பும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காற்றை நீ காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய். நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் என்ற ஒரு சிறு உள்ளம் கையளவு மேகம் கூட உனக்கு தென்படாமல் போகலாம். விசுவாசத்தை விட்டுடாத, தைரியமாயிரு. கர்த்தர் உனக்காய் பெரிய காரியங்களை செய்வார். எவ்வளவு நாள்ல செய்வார்? உன் விசுவாசத்தின் நிமித்தம் கண்ணடைச்சு திறக்க முன்னாடி செய்வார். உனக்கு செய்வாருங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கை இல்லையா? விசுவாசம் இல்லையா? உங்கள் இருதயத்தை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். பிரதர், கார்மேகம் உண்டாயிடுச்சுன்னா கூட இந்த பள்ளத்தாக்கெல்லாம் நிரம்பும் என்று சொல்லலாம். வாய்ப்பே இல்லையே பிரதர், வாய்ப்பே வேணாம் சிஸ்டர். ஹல்லேலூயா. சூழ்நிலையே சரியில்லை, சரியில்லாமையே போட்டும் பரவாயில்ல, என் வாழ்க்கையில இனிமே இப்படி ஒன்று நடக்காது, ஆசீர்வாதம் வராது, நன்மைகள் வராது. கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை. வறண்டு போன, நின்று போன, கெட்டு போன, நஷ்டமடைந்த வாழ்க்கையே முற்று பெற்றதென்று முடிவெழுதிய கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரினால் நிரம்பும், ஆசீர்வாதத்தால் நிரம்பும். நீ போதும் 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 என்று சொல்லும் அளவிற்கு உன் பள்ளத்தாக்கை நிரப்பி தருவேன். உன் ஆடு மாடுகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீரை தருவேன், ஆகாரத்தை தருவேன். நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு மீண்டெடுக்கத்தக்க ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன். புதிய வருஷத்தை நீங்கள் துவங்க போகிறீர்கள். தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை உங்க இருதயத்தில் வச்சுக்கங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் பள்ளத்தாக்குகள் நிரம்பும், உங்கள் வாய்க்கால்கள் நிரம்பும், உங்கள் பாத்திரங்கள் நிரம்பும், உங்கள் களஞ்சியம் நிரம்பும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் பிள்ளைகளாக எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள்.